Hello, welcome to this YouTube channel, Vibes with Journey. Like, subscribe. Thank you for watching. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு பெற்றோருடைய போதகத்தை கேட்க வேண்டும். பெற்றோர் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை பார்க்க வேண்டும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பெற்றோரை நாம் கனம் செய்ய வேண்டும். அம்மா அப்பா 2 பேரையும் கனம் பண்ணுங்கள். புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நல்ல புத்தியை அவர்களிடமிருந்து கிடைக்க நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நற்புத்தி அவர்கள்கிட்டேருந்து கிடைக்கும். நல் போதகம் அவர்கள்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆகவே பெற்றோருக்கு கீழ்ப்படிவோமாக. பெற்றோர் சொல்கிற நற்போதகத்தை கேட்கும் பொழுது நம் உயர்வு பெறுவோம். அதுக்கு அடுத்த வசனம், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். அது ஞானம் பெற்றவர்களுடைய தான் நான் சொல்கிறேன். ஞானம் பெற வேண்டும், புத்தியை பெற வேண்டும், ஞாபக சக்தி வேண்டும், அறிவு வேண்டும். வெற்றியெல்லாம் பெற்றுக்கொள்வது நற்போதகம். அந்த ஞானம் எங்கேருந்து வருதுன்னா நம் பெற்றோரிடத்துலேருந்து வருகிறது. அவர்கள் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும். நம்ம எவ்வளோதான் பெரியவர்களானாலும் நம்ம பெற்றோருக்கு கனம் செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரை முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அவ்வாறாகவே நம் பெற்றோருக்கும் செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள நம்ம பெற்றோர் தான் நமக்கு எல்லாமே செய்வாங்க. ஆகவே அவர்களுடைய போதகத்தை கேட்போமாக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். அவர்களிடமிருந்து புத்தி பெறும்படியாக நாம் கவனிக்க வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். அவ்வாறாக நாம் நாட்களில் நாம் செய்வோமாக. நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் இந்த நற்போதகத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆகவே இந்த வசனத்தின்படி, பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். இவ்வளோ அருமையான வசனங்கள். இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமாக. இந்த நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவரை தேடுவோமாக. ஆமீன், ஆமீன்.